ஹலோ எவ்ரிவன், எல்லாரையும் என்னோட யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உடல் அறிந்து உணவறிந்து அளவறிந்து நம்ம எதை சாப்பிட்டாலும் அது அமிர்தம். அந்த அளவும் வந்து குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் அந்த வீட்டோட நியூட்ரிஷன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம அதை பார்த்து சமைக்கிற நமக்கும் அதோட எல்லா நியூட்ரிஷனல் வேல்யூஸும் நமக்கு தெரியணும். என்னோட சேனலில் நான் சொல்ல போகிறது வந்து எவ்வளோ அளவு அப்படிங்கிறத தாண்டி அதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இட்லி பொடியோட மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோம்னா உளுந்தில் வந்து நான் 2 விதமான உளுந்து கலந்துருக்கேன். இதில் வந்து வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து ஜாஸ்தி நேரம் எடுக்கும். ஜென்ரலாகவே உளுந்து வந்து உங்களுக்கு டைஜஷன் வந்து ஜாஸ்தி டைம் எடுக்கும். அதில் கருப்பு உளுந்து இன்னும் ஜாஸ்தி எடுக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2யும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெள்ளை உளுந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். உளுந்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கால்சியம், ஃபோலிக் ஆசிட், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்குது. இதனால இது வந்து போன் டென்சிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட எனர்ஜி லெவலை வந்து ஜாஸ்தி பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்மளோட எனர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். இப்போ நமக்கு அந்த உளுந்தோட வாசனை வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு அதே மாதிரி வெள்ளை உளுந்தையும் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதையும் ஒரு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பொடியையே நம்ம வந்து இவ்வளோ கான்ஷியஸாக பார்த்து பண்ணணும், அது ஒரு சைட் டிஷ் தானே அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளால் இப்போ நிறைய நேரம் வந்து குக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம உடனே வெளியில் வாங்கி சாப்பிட்றோம். வெளியில் வாங்கி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்போது அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி நம்ம ஒரு இட்லி பொடி எடுத்து பண்ணி வச்சுருந்தோம்னா அது நம்மளோட அவசரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வீட்டுக்கும் நம்ம ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை கொடுத்த மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் சவுத் இந்தியன் நம்ம எல்லாருமே வந்து இட்லி தோசை மாவு வச்சுருப்போம். இந்த இட்லி பொடி வந்து அதோட கொடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம அடுத்து இதில் நான் ஆட் பண்ண போகிறது வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கேஸ் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் வந்து ஹை ஃபைபரஸ் பருப்புன்னு பார்த்தோன்னா வந்து கடலைப்பருப்பு. சில பேர் வாசனைக்காக துவரம்பருப்பும் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து துவரம்பருப்பை சாம்பார் நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணோன்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் எப்போதுமே வருஷத்துக்கு 4 முறை வந்து பொடி அரைப்பேன். எவ்ரி 3 months அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி. ஏன்னா பொடியோட வாசனை வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கும் போது அந்த வாசனை வந்து அதிகபட்சம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் தான் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஃப்ளேவர் கம்மியாயிடுது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து நம்மளால மிக்ஸில் அரைச்சிக்க முடியுது, கொஞ்சம் குவான்டிட்டி பண்ண முடியுது. அப்படிங்கும் போது எவ்ரி 3 months அரைக்கிறது வந்து ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. இப்போ இதை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் ஆட் பண்றது வந்து வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சட்டி சூடுக்கே அதுவே பொரிஞ்சு வந்துடும். எள்ளு வந்து உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து டெவலப் பண்ணும். இது வந்து குளிர்காலத்தில் பண்ணும்போது நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இங்கே பாருங்கள் அதுவே தெரிச்சு வருது. அவ்வளோதான், எள்ளு சூடு ஆயிடுச்சு. எள்ளு என்ன பண்ணணும்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் நான் அரைக்கிற 2 டர்ன் ஆஃப் அந்த டர்னுக்கு மட்டும் நான் எள்ளு வந்து ஜாஸ்தி சேர்த்துக்குவேன். மிளகாய்க்கு வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து அமர்த்திட்டு அந்த சட்டி சூட்லேயே அந்த மிளகா வந்து நல்லா வறுபட்டு அதனால நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு மிளகாயோட வறுத்த வாசனை வந்து தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்றிடலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வந்து ராக் சால்ட் போடுங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால
ஒரு 2 ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணுறேன். அதையும் லேசாக வறுத்துக்கங்க. உப்பு லேசாக வறுப்பட்ட உடனே அதை எடுத்துடலாம். அதே மாதிரி பெருங்காயம் ஒரு 3/4 ஸ்பூன். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுறது எல்லாம் கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த கேஸ் வந்து போடுறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் கட்டி போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஆனால் நம்ம ஜென்ரலாக இப்போ இங்கெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு அதிலே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த சொட்டி சூடில் அதுவே வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நமக்கு கருவேப்பிலை வேணும் அப்படின்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் இதில் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்து அவ்வளோ கருவேப்பிலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் ஊர்லேருந்து எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா என்னோட கருவேப்பிலை வந்து நிலக்காய்ச்சலில் காய வச்சு பொடி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ நான் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் அரைச்சி இந்த பொடியோட ஒரு 1/4 கப் வந்து அதோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டத்தையும் ஒன்றா சேர்த்து கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். எடுத்ததோட கருவேப்பிலை பொடி 1/4 கப்பையும் சேர்த்து கலந்து பாட்டிலில் கொட்டி வச்சிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும்.